முக்கிய செய்தி. சென்னை கொடுங்கோயிலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசியதாக திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அப்போதைய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழக ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதல்வர் பழனிசாமி, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் குறித்து அருவருத்தக்க ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கொடுங்கையூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் 10வது பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி பி. ரேவதி முன்பாக விசாரணை நடைபெற்றது. அப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீதான குற்றச்சாட்டுகளில் கழகத்தை தோன்றுவது என்ற குற்றச்சாட்டை மட்டும் அரசு தரப்பு தகுந்த சாட்சியங்களுடன் நிரூபிக்கவில்லை என்றும், ஆனால் மற்ற குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு தகுந்த சாட்சியங்களுடன் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்துள்ளதாக கூறி அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து சென்னை எழும்பூர் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. முக்கிய செய்தி. சென்னை கொடுங்கோயிலில் நடந்த பொதுக்கூட்டத்தில் ஆளுநர் நடிகை குஷ்பு உள்ளிட்டோரை ஆபாசமாக பேசியதாக திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திக்கு 2 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கு தொடர்பான விவரங்கள். வணக்கம். சென்னை கொடுங்கையூரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த பொதுக்கூட்டத்தில் பேசிய அப்போதைய திமுக பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, தமிழக ஆளுநர், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், முன்னாள் முதல்வர் பழனிசாமி, தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை மற்றும் நடிகை குஷ்பு ஆகியோர் குறித்து அருவருத்தக்க ஆபாச வார்த்தைகளால் பேசியதாக கொடுங்கையூர் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். இந்த வழக்கை விசாரித்த சென்னை எழும்பூர் 10வது பெருநகர் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் நீதிபதி பி. ரேவதி முன்பாக விசாரணை நடைபெற்றது. அப்போது சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீதான குற்றச்சாட்டுகளில் கழகத்தை தோன்றுவது என்ற குற்றச்சாட்டை மட்டும் அரசு தரப்பு தகுந்த சாட்சியங்களுடன் நிரூபிக்கவில்லை என்றும், ஆனால் மற்ற குற்றச்சாட்டுகளை அரசு தரப்பு தகுந்த சாட்சியங்களுடன் சந்தேகத்திற்கிடமின்றி நிரூபித்துள்ளதாக கூறி அவருக்கு 2 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 20,000 ரூபாய் அபராதம் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் தற்போது தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. சரவணன். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.